கேர்ள்ஸை பார்த்து பயப்படுறீங்களா? அதுலயும் எஸ்பெஷலா ஸ்ட்ரேஞ்சர்ஸ், புதுசா ஒரு பீப்புளை பார்த்தோ இல்ல புதுசா ஒரு பொண்ணுகிட்ட பேசணும் நினைச்சு அதை நினைச்சு பயப்படுறீங்களா? லெட்ஸே எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க பார்க்க அவ்வளோ அழகா இருப்பாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. உங்களுக்கு அந்த அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும், பேசணும்னு தோணும். படத்தெல்லாம் பார்த்துட்டு வா எங்க ஹீரோ அப்படி பேசியிருக்காரு, எங்க ஹீரோ இப்படி பேசியிருக்காரு, ஸோ நானும் போய் பேசுறேன் பாருன்னு பேசணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு இன்னர் பேட்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு தேவையில்லாத வேலை, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேண்டாண்டா, உழப்ப பார்ப்போம் இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. மேபி அது பொண்ணா இல்லாம இன்னொரு ஒரு ஒரு பையனா, மேபி ஒரு ஒரு அங்கிளா இருக்காரு, அவர் வந்து ரொம்ப செம்ம ஃபிட்டா இருக்காரு, அவர் எப்பவுமே ஹாப்பியா இருக்காரு, அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு பேசணும்னு தோணுது, ஆனா பேச மாட்டீங்க. இன்னர் பேட்டில். அதே மாதிரி மேபி நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதுசா அங்க இருக்கிற நிறைய எல்லார்ட்டையுமே பேசணும்னு தோணும். எல்லார்ட்டையும், அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது, அங்க இருக்கிற எல்லார்ட்டையுமே எனக்கு வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஆனா பேசுவீங்களா அப்படின்னு கேட்டா நெவர். பிகாஸ் உங்களோட தாட்ஸ் உங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த பயம் தான் ஆன்சைட்டி அப்படிங்கிற ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ. ஸோ லெட்ஸ் சே என்னோட ஆஃபீஸ் டைம்ல நாங்கெல்லாம் கேபின்ல உட்காந்துருப்போம். நான் எங்களுக்குன்னு தனித்தனி கேபின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோட கொலீக்ஸ் எல்லாமே நாங்கள் உட்காந்துருக்கோம். ஏதாவது ஒரு பொண்ணு அப்படி போயிட்டா அந்த பொண்ணை பார்த்துட்டு நாங்க எல்லாருமே அப்படி சைட் அடிச்சுட்டு இருக்கோம். சொல்றது தப்பு இல்லை, நாங்க எல்லாரும் அப்படி சைட் அடிப்போம். அந்த பொண்ணு ஒரு நாள் என்னாச்சு, அந்த பொண்ணு என் கூட ட்ரைனிங்ல இருந்த ஒரு பொண்ணு, அவங்க என்னோட ஃப்ரெண்டு இல்லை, ஓகே, ஃப்ரெண்டு மாதிரி. அவங்க டீம்ல தான் அந்த பொண்ணு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், டைரக்டா போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு அப்படியே ஒரு ஃப்ளோல திரும்பி இந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. சரி நீங்களும் அந்த டிபார்ட்மெண்ட் மாறுறீங்களா, நீங்களும் அந்த இது வருவீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நான் வந்து இல்லம்மா, நாங்களாம் வந்து வரல, ஏன்னா நம்ம அப்போ கொஞ்சம் டீசெண்டா பேசுவோம், மா போட்டு பேசி நானே காரியத்தை கெடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஃபைன், அது வந்து வேற ஒரு பாயிண்ட், நம்ம அங்க போவேணாம். பட் த திங், அந்த ஒரு சோஷியல் ஃப்ளோ, இந்த சோஷியல் ஃப்ளோ உங்களில் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? சோஷியல் ஃப்ளோ. ஓகே, லெட்ஸே ஒரு ஈஸியான ஒரு நேத்து நடந்த ஒரு ஸ்டோரி என் லைஃப்ல. நான் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் வந்து முன்னாடியே வந்து ஒரு பார்ட்னர் ஒருத்தர் வாக்கிங்க்கு வந்து வச்சிருந்தேன். அவர் நல்ல பையன், அவன் வந்து காலேஜ் படிக்கிறாப்புல. அவரு நானும் அவரும் அப்படி பேசிக்கிட்டே போவோம். ஒரு வாரம் அவர் வரவே இல்லை. நான் நினைச்சேன் சரி ஓகே ஃபைன், இதுக்கப்புறம் நம்ம தனியா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு இருந்தேன். அப்படியே அங்க பாத்தீங்கன்னா அங்க பார்க்ல வந்து லவர்ஸ் 2 பேரும் உட்காந்து கிஸ் அடிச்சுட்டு உட்காந்துனாங்க. என்னடா அவங்க பப்ளிக்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நான் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் வந்தாப்புல. நான் வந்து சரி நம்ம கூட வரமாட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் சும்மா ஒரு ஹாய் சொல்லுவான், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் மட்டும் சொன்னேன். அப்புறம் அவரும் வந்து ப்ரோ உங்களை தான் ப்ரோ தேடிட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் எல்லாம் பண்ணேன், நீங்க வந்து பார்க்கவே இல்லை, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க அதாவது இத்தனைக்கும் அந்த பையன் எனக்கு யாருன்னே தெரியாது, வெளியூர் ஸ்ட்ரேஞ்சர், என்னோட ஏஜ் கூட கிடையாது, என்னை விட ஒரு 5 years 2 to 4 years அப்ராக்சிமேட்லி வந்து சின்ன பையன். பட் என் கூட வராரு, அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வராரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பிகாஸ் நான் ரொம்ப சோஷியலைஸா மாற ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா என்னோட சைல்ட்ஹுட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்ஃபர்ட் ஜோன்னா எனக்குன்னு ஒரு சர்டன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஃப்ரெண்ட்ஸை தவிர வெளியே நான் யார்ட்டையுமே பேசவே மாட்டேன், பழகவும் மாட்டேன். அப்படியே நான் போய் பேசினாலும் பழகினாலும் செட் ஆகாது. பிகாஸ் என்னோட அந்த ஒரு திக்குவாய் ப்ராப்ளம் இருக்கும். நான் பேசுறது அவங்களுக்கு பெருசா புரியாது. அண்ட் ஸோ என்னோட அடாப்ட் ஆகிக்க மாட்டாங்க. அவங்க நிறைய WWE எல்லாம் பார்ப்பாங்க, நான் WWE பார்க்கவே மாட்டேன், பிடிக்காது. கிரிக்கெட் பார்ப்பாங்க, நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால எனக்கு அவங்களுக்கு பெருசா மர்ஜ் ஆகவே ஆகாது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நம்ம பேசும்போது ஒரு கம்பானியன்ஷிப்பா இருக்கும், ஒரு ஜாலியா இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் டைம் நாங்கள் கேர்ள்ஸ் பத்தி நிறைய பேசுவோம். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா இன்னைக்கு வந்து கேர்ள்ஸ் பத்தி பேசுறது வந்து அப்படிலாம் பேசக்கூடாது, காஜினா நீ வந்து நான் ஒரு சிங்கிள், நான் ஒரு கெத்து அப்படின்னு வெளியே பெருமை பீத்துட்டு இன்ஸ்டாகிராம்குள்ள போய் பார்த்தீங்கன்னா செகண்ட் அக்கௌண்ட் வச்சு இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுறது, இல்ல உன்னோட அக்கௌண்ட்லயே உட்காந்து எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களுக்கு ஸ்னாப் அனுப்புறது, இதெல்லாம் தான் காஜி. ஓகே, அப்ப ஒரு ஒரு மாஸ்லின் வேணா ஒரு விமன் உன் லைஃப்ல வரணும் அப்படின்னா தட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ திங், ரைட்? அவங்கள பத்தி நீ பேசணும். உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணுங்கிறத நீ அதிகமா வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான், அதிகமா நீ வெளியே சொன்னாதான் உன்னால உனக்கே தெரியும், ஓகே எனக்கு இப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்தாதான் ஒரு பொண்ணு பிடிக்கும். பிகாஸ்
லைஃப்ல உன்னால ஒரு சில விஷயங்கள் தான் சூஸ் பண்ண முடியும். அதுல இதுவும் அதுல ரிலேஷன்ஷிப்பும் ஒன்று அப்படிங்கும் போது அது வந்து நான் ரொம்ப பெருசா வேல்யூபிளான ஒரு விஷயமா நான் கன்சிடர் பண்ணுவேன். ரைட், நம்ம வந்து சும்மா வெறும் சுத்துறதுக்கு மட்டும் இல்ல வந்து செக்ஸ் இன்டிமேட்காக மட்டுமே ஒரு பார்ட்னர் வேணும்னு நினைச்சோம்னா அதுக்காக மட்டும் தான் இருப்பாங்க, பாதிலே போயிடுவாங்க. பட் எனக்கு லாங் டேர்ம்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், லெட்ஸ் நான் மேரேஜ் வரைக்கும் அதை லீட் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா we just need to have some amount of வேல்யூஸ். ஓகே, எனக்கு இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு, ரைட். ஸோ இந்த மாதிரி நாங்கள் நிறைய இந்த மாதிரி கேர்ள்ஸ் பத்திலாம் நிறைய பேசுவோம். பட் அந்த டைம்ல என்னன்னா இந்த மாதிரி தான் சிங்கிள் தான் கெத்து, நான் வந்து இப்படிதான் இருப்பேன், பொண்ணுங்களை பத்தி நான் வந்து பேச மாட்டேன் இப்படிங்கிற கேட்டகரி இருப்பாங்க இல்லையா. அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸையுமே கூட்டிட்டு போய் அவங்க பக்கம் வச்சுப்பாங்க, பேச விட மாட்டாங்க. மேக்ஸிமம் டைம் தனிமையிலே இருப்பேன். எனக்கு அது அப்படியே பழகிடுச்சு. பட் அதுதான் என் மென்டல் ஹெல்த்துக்கு பயங்கரமான ஒரு ப்ராப்ளமா இருக்கும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னோட லைஃப்ல, சீரியஸா சொல்றேன். என்னோட காலேஜ் டைம்லயும் சரி, என்னோட ஒர்க் டைம்லயும் சரி, என் லைஃப்ல மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம தனிமையில இருக்கிறது பயங்கரமான ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அதாவது நான் எப்பவுமே சோசியலைஸ்டா இருக்கேன், அதுக்கப்புறம் நான் தனியா இருக்கேங்கிறது வேற. நான் எப்பவுமே தனியா மட்டும்தான் இருப்பேன், எனக்கு மற்றவங்க கூட பேசுறதுலாம் கம்ஃபர்டபுளே கிடையாதுங்கிறது. மென்டல் ஹெல்த் வந்து பயங்கரமா பாதிக்கப்படும். மென்டல் ஹெல்த் போச்சு அப்படின்னா ஒரு சின்னதா ஒருத்தவங்க வந்து அக்கறையா காட்டினா டக்குன்னு அவங்க மேல ஓவர் அப்சஷன் கிரியேட் ஆயிடும். தென் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, லைஃபே முடிஞ்சு போச்சுங்கிற மென்டாலிட்டி வந்துடும். இந்த கையை எடுத்துக்கிறது, காது எடுத்துக்கிறது, கழுத்து எடுத்துக்கிறது, சூசைட் பண்ணி மெயின் ரீசன் இதுதான் ஆக்சுவலி. அந்த ஏத்துக்கிற அந்த மனப்பான்மை இல்லை, அதான். ஸோ அதனால நீங்க எப்பவுமே ஒரு புது ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசும்போது பயம் வரும், பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல நான் ஒரு புது ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னா, எப்போ இது நடந்துச்சு அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல நடந்தது வேற. பட் என்னோட காலேஜ் முடிச்சு அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசினா என்னோட கிளாஸ்மேட், என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்மேட், என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அங்கதான் ஆரம்பிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக்கப் அந்த பொண்ணு கூட தான் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ த திங், அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து பேசும்போது எனக்கு பயங்கரமான ஒரு படபடப்பு இருந்துச்சு மனசுல, நெஞ்சில படன்னு இருந்துச்சு. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ். பட் அதை எல்லாம் மீறி ஒரு டிசைர்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த டிசைருக்காக நான் போய் பேசினேன். அப்போ எனக்கு இந்த மென்டல் ஹெல்த்னா என்ன, இதெல்லாம் என்ன, அதெல்லாம் அதை பத்திலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஒரு டைம்ல நமக்கு வந்து நான் ராஜா, எனக்கு தெரிஞ்சதுதான் விஷயம், இப்படி இந்த ஒரு மென்டாலிட்டியில தான் நம்ம ஓடுவோம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஓகே ஓகே நீ அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உன் லைஃப்ல, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது அப்படின்னு சொல்லி, ரைட். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நீங்க பேசும்போது கண்டிப்பா பயம் வரதான் செய்யும். செகண்ட் டைமும் பயம் இருக்கும், தேர்ட் டைமும் பயம் இருக்கும். இப்போ லெட்ஸே ஜிம்முக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ராடை தூக்குறீங்க, எடுத்தோடனே உங்களால வெயிட்டை போட்டு அடிச்சிட முடியுமானா முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் அந்த வெயிட் பழகணும் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த ரிலேஷன்ஷிப் கேட்டகரியில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுறது, கேர்ள்ஸ் கூட பேசுறது, இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ரிஜெக்ஷனுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா சீரியஸா சொல்றேன், நீங்க லைஃப்ல யார்ட்டையும் பேசவே மாட்டீங்க. பிகாஸ் ரிஜெக்ஷன் இதுதான் மெயினான ஒரு ரீசனே மத்தவங்க கூட பேசாம இருக்கிறதுக்கு. பிகாஸ் இவன் இருக்கான் இல்லையா, இவன் நிறைய நம்ம கூட கேம் விளையாடுவான், நிறைய கேம்ஸ் விளையாடுவான், பயங்கரமான ஒரு மனிப்புலேஷன் கேம் அதிகமா விளையாடுவான் பிரெயின். ஸோ அந்த மனிப்புலேஷன் கேம் அதிகமா விளையாடும் போது நம்ம உட்காந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்ஸே ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப நீங்க பானே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் என்ன சொல்றதுன்னா, ஒரு தடவை பார்க்கலாம் தப்பு இல்லை, ஒரே ஒரு தடவை பாரு தப்பு இல்லை, இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்குள்ள வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்காந்து இல்ல நான் பார்க்க மாட்டேன், இல்ல நான் பாரு, இல்ல பார்க்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டு இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தோத்து போயிடுவீங்க. ஸோ அதனாலதான் உங்களால உங்களையும் மீறி எங்க போய் அந்த பாயிண்ட் பார்த்துடுவீங்க. பட் இதுவே நீங்க அதை ரெசிஸ்ட் பண்ணணும், ஐ மீன் ரெசிஸ்ட் பண்ணணும் இல்லை, அதை நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணி நவுந்து உங்க பாடியில வேற ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க, ஆக்ஷன் கொடுங்க உங்க பாடிக்கு, ஆட்டோமேட்டிக்கா அது மாறும். ஆக்சுவலி இந்த மாதிரிதான் ஒரு பயம் அப்படின்னு வரும்போது, லெட்ஸ் நான் வாக்கிங் போற பிளேஸ்ல காலேஜ் முடிஞ்சு நிறைய பேர் அப்பதான் வருவாங்க. எனக்கு அந்த கூட்டம் அந்த கும்பல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கும். இதனைக்கும் அவங்க என்ன பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, பட் ஏதாவது ஒன்று பேசினா கூட என்ன பத்தி தான் பேசுறாங்களோ, என்ன பத்தி தான் பாக்குறாங்களோ, என்ன பத்தி தான் நினைக்கிறாங்களோ, என் நம்பர் ஆஃப் தாட்ஸ்குள்ள நான் போய் மாட்டிப்பேன். பட் அதையும் மீறி நான் இந்த ஆன்சைட்டி என்னை விட்டு போயிருக்கு, ஐ மீன் ஒரு 80% என்னை விட்டு ஆன்சைட்டி போயிருக்கு அப்படின்னா மெயின் ரீசன் நான் அந்த ஃபியரோட நடக்க கத்துக்கிட்டது தான்.
நான் அந்த ஃபியரோட நடக்கிறேன். எஸ், ஆமா, ஒரு தைரியமானவன் அப்படின்னா அவனுக்கு வந்து பயமே வரக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. பயம் வந்தாலும் அந்த பயத்தை வச்சுக்கிட்டு அந்த பயத்தை எப்படி அவன் ஃபேஸ் பண்றான் அப்படிங்கிறதுலதான் அவன் தைரியமானவனே தவிர, தைரியம் அப்படிங்கிறது பயப்படாம இருக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. இந்த படத்துலலாம் ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. பயம்ங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அது நம்மளோட ஆதி காலத்துல இருந்து பிறந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப ஆதி காலத்துல இருந்த அந்த ஒரு பிரெயின் இன்ன வரைக்கும் மாறலன்னு தான் ரிசர்ச்சர் சொல்றாங்க. பிகாஸ் அந்த ஆதி காலம் அந்த சென்ஸ், அந்த கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே அந்த டைம்ல இருக்குல்ல, என்ன சொல்லுவாங்கன்னா ஏன்ஷியன் டைம் ஆஃப் பீப்புள், ரைட்? ஸோ அந்த பீப்புள், அதாவது வந்து டார்சான் மாதிரி, அந்த மாதிரி காட்டுவாசிங்களா, அந்த மாதிரி இருந்த நம்ம டைம்ல எங்கேருந்து வேணாலும் ப்ராப்ளம்ஸ் வரும். திடீர்னு மிருகம் வந்து அவங்களோட ஃபேமிலி அட்டாக் பண்ண வரும். திடீர்னு மற்ற ட்ரைப்ல இருந்து இருக்கிற ஆளுங்க வந்து அவங்க ஃபேமிலி அட்டாக், அந்த ட்ரைப் லீடரை கொண்டுட்டு அவங்களோட விமனை வந்து கொண்டு போய் செக்ஷுவலா அபியூஸ் பண்றது, அவங்களோட பசங்களை கொண்டு போய் வச்சுக்கிறதுன்னு சொல்லி, இந்த மாதிரி நம்மளோட மூளை அந்த காலத்துல இருந்து பழக்கப்பட்டு வந்தனால எல்லா இடத்துலயும் பயமா இருக்கும். ஸோ முன்னாடி இந்த ட்ரைப் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு இருக்கிற மெயினான ப்ராப்ளம் ஸ்கிரீன் டைம், சோஷியல் மீடியாஸ், இதெல்லாம். ஐ மீன், ஒரு படிக்கிறத பார்த்தா பயம், வேலைக்கு போறத பார்த்தா பயம், இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுறத பார்த்தா பயம். லெட்ஸ் இந்த போனு டிவிலாம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க? உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் பக்கத்து வீட்டுல உட்காந்து பேசுவாங்க, பழகுவாங்க. எங்க வீட்டுல தான் நடக்கும். முன்னாடிலாம் அந்த போன்லாம் ரொம்ப ரீச்சா இருக்கிறதுக்கு முன்னாடி, இங்கேருந்து ஒரு 10 years முன்னாடி எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டி அம்மாலாம் எல்லாமே அப்படி ஒன்னா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல வந்து ஆளுங்க இருப்பாங்க, ஈத்த வீட்டுல ஆளுங்க இருப்பாங்க. கரண்ட் போயிடும், உடனே வந்து எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது வாவ், செம்மல்ல அப்படி இருக்கும். எங்க தெருவில் அப்படியே ஜெயின்னு இருக்கும் எங்க தெருவே பார்க்க. ஒரு சொட்டு அமைதியா இருக்காது. ஆனா இன்னைக்கு எங்களோட அந்த ஒரு ஸ்ட்ரீட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அப்படியே யாருமே வெளியே வரவே மாட்டாங்க வீட்டை விட்டு. நான் மட்டும்தான் வெளியே நின்று இருப்பேன். நான் பைக்ல போவேன் வருவேன், யாருமே ஒருத்தர் கூட வெளியே நிற்க மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் போன், சோசியல் மீடியா, டிவி, என்டர்டைன்மெண்ட். இப்படி ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்து இதுதான் உலகம்னு இப்படியே அந்த உலகத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னோட கேள்வியா தான். வந்தோம் பிறந்தோம், வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், அவ்வளவுதான் நான் வாழ்க்கை. அதை தவிர வேற என்ன இருக்கு? வேற என்ன புதுசா பண்ணீங்க உங்க லைஃப்ல? இங்கேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டோரி உங்க லைஃப்ல கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நாளைக்கு உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு ஸ்டோரி சொல்லணும். என்ன ஸ்டோரி சொல்வீங்க? நான் அப்பா வந்து வேலைக்கு போனப்பா, சம்பாதிச்சேன்ப்பா, வந்தேன்ப்பா, அவ்வளவுதானா? இது ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி. அப்போ புதுசா ஒரு விஷயத்த மேக் பண்ணுவோம். லெட்ஸே நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லியுமே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஸ்டோரிஸை கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க லைஃப்ல. ஈவினிங், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes உங்களோட ஏதாவது ஒரு டைரியோ ஜேர்னலோ எடுத்து, அன்னைக்கு நடந்ததுல ஏதாவது 2 இன்சிடென்ட் உங்களால மறக்கவே முடியாம இருக்குன்னா அதை எடுத்து ஒரு ஸ்டோரியா அது எழுதுங்க. அது ஸ்டோரி தான். ஆக்சுவலி நான் சொல்றது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரி தான். எல்லாமே எங்க ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரிஸை நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஓகே, நம்ம லைஃப்ல இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் கிடைக்கும். நான் இங்கேருந்து கிளம்பி தஞ்சாவூர் போவேன், திடீர்னு அங்க இருக்கிற நிறைய பேர்ட்ட பேசுவேன், பழகுவேன். எனக்கு அங்க ஒரு ஸ்டோரி ஒன்று பில்ட் ஆகும். வாக்கிங் போயிருக்கேன், இன்னைக்கு நான் சொல்ற ஸ்டோரி, நான் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு புது ஸ்ட்ரேஞ்சரோட அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வாங்குறது, அவங்க கிட்ட பேசுறது. என்ன பயம்? அதனால இதோ நேத்து நான் வந்து அந்த இடத்துல வாக்கிங் போயிட்டு காலிஸ்டிக்ஸ் பண்ணுவேன். ஓகே, காலிஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, காலிஸ்டிக்ஸ் இந்த சென்ஸ் பாடி வெயிட் வச்சு நம்ம சும்மா ட்ரெயின் பண்றது, அந்த மாதிரி சும்மா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை என்ன பார்த்துட்டு நானும் இது பண்ணோம் அப்படின்னு நானும் வந்து அதை தூக்கி 1 2 3 4 5 இது முன்னாடி ஒரு தடவை நடந்துச்சு, பட் ரீசெண்டாவும் நடந்துச்சு இந்த விஷயம். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க. ஏன் நம்மள மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஏன் நம்ம பூராவே இருக்கோம்? ஏன் நம்ம வந்து லைஃப்ல எதுவுமே நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ண முடியல? ஏன் இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்குலாம் அதிகமான ஒரு அடிக்டடா நம்ம இருக்கோம் அப்படின்னா, அடிக்டடா ஏன் இருக்கோம் அப்படின்னா, ஏன் இதெல்லாம் நமக்கு அதிகமா வருது அப்படின்னா, ஸ்கிரீன் டைமை விட்டுட்டு வெளியே போயிட்டு நம்ம புது எக்ஸ்பீரியன்சஸ் கெயின் பண்றதே கிடையாது. ஒரு பையன் ஜிம்முக்கு வருவான், அந்த பையன் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவான், ஆனா அவனுக்கு ப்ராப்ளி பெரிய ஒரு ரிசல்ட்டே இல்லை. என்னடான்னு கேட்டா, மனசு நிம்மதியா இல்லை.
என்ன அவனுக்கு எல்லாமே இருக்கு. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்க அப்பா பிசினஸ் பண்றாரு, அவனுக்கு வந்து காலேஜ் படிக்க வைக்கிறாங்க, 3 வேளை சோறு கிடைக்குது, அடிப்படை தேவை எல்லாமே இருக்குன்னா அதை மீறி உங்களுக்கு வேற என்ன வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஓகே, மேபி உங்க அப்பாவுக்கு உங்களால இப்போதைக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுங்க, அதுக்காக ஓலைங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, உட்கார வைங்க. அவங்க உங்களுக்கு பிடிச்ச ஜாபை பண்ணி அதுக்கப்புறமேட்டு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. ஏன் இப்போதைக்கு உடனே வேணும் உடனே வேணும்னு ஏன் ஓடுறீங்க? ஏன் ரஷ் பண்ணிக்கிறீங்க உங்களை நீங்களே? அப்படி ரஷ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சதையும் உங்களால பண்ண முடியாது, உங்களுக்கு பிடிக்காத பிடிச்சி தொங்கிக்கிட்டு மென்டல் ஹெல்த் பயங்கரமா பாதிக்கப்படும். தென் டாக்டருக்கு போய் ஃபீஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1500 ரூபா ஒரு சிட்டிங். என்ன ஆச்சு? இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த கிரேட்ஃபுல்னஸ் இல்லாதனால தான் ஆன்சைட்டிங்கிறது அதிகமா கிரியேட் ஆகுது. பயம், எதுக்கு எடுத்தாலும் ஏன் பயம் ஓடுது? லைஃப்ல ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை. லைஃப்ல ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா இருக்கிற விஷயங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நன்றியோட இருக்கணும், ரைட்? ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் சீக்கிரமா 4 o'clock இருந்துச்சு. நான் இப்பெல்லாம் கொஞ்சம் 6 o'clock எந்திரிச்சு என்னோட மார்னிங் ரொட்டீன் முடிச்சுட்டு, ஏன்னா நான் வீடியோஸ் எல்லாமே பேட்ச் ஒர்க் பண்றேன். பேட்ச் ஒர்க் இந்த சென்ஸ், ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அடுத்த வீடியோ உடனே எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு பேட்சா வீடியோஸ் எடுக்கிறதுனால எனக்கு பெருசா ஒர்க் கிடையாது. அண்ட் ஸோ என்னோட கம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதனால நான் பெருசா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு பாசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் தான், ஏதோ ஒன்று. சரி, அது நம்ம அந்த சைடு நம்ம போக வேணாம். பட் ஏதோ ஒரு இன்கம் கிரியேட் ஆகுதுன்னா நான் பெருசா ஒர்க் பண்றது இல்லை, இவ்வளவுதான் என்னோட ஒர்க். பட் நான் என்னன்னா அந்த ஒரு நிறைய ஒரு எப்படி சொல்றது, ஒரு என்டர்பிரனரா இருக்கும்னா என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்? இப்போ நான் இங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன்னா என் லைஃப் எப்படி இருக்கணுமோ அந்த லைஃப் நான் இப்பயே வாழ ஆரம்பிக்கிறேன். மந்த்லி நான் சொல்றது புரியுதா? அந்த லைஃப் நான் இப்பயே வாழ ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு ரிசல்ட்ஸ் கெயின் பண்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம், ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ். இதை பத்தி இன்னொரு வீடியோ டீட்டெயிலா நான் வந்து பேசுறேன், எப்படி ஹாப்பியா இருக்குல்ல இந்த ஒரீஸ ஓரம் கட்டி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் பண்ண விஷயம் இன்னைக்கு பண்ணதுன்னா, எங்க அம்மாவுக்கு நான் கிராட்டிடியூட் லெட்டர் எழுதுறேன். நான் மேபி கொடுக்க போறது இல்லை, நான் உங்களையும் கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். மேபி கொடுத்தீங்கன்னா நல்ல விஷயம், பட் கொடுக்கலன்னா ப்ராப்ளமே இல்லை. பட் ஆனா இந்த மாதிரி கிராட்டிடியூட் லெட்டர் எழுதும் போது தான் உங்களுக்கு தெரியும் உங்க லைஃப்ல நீங்க எவ்வளவு ஃபுல்ஃபில்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. சில பேர் இப்ப இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் 2 வேளை தான் சாப்பிடுறாங்க. ஹூ கேர்ஸ் மேன், ஹூ கேர்ஸ்? என்ன ப்ராப்ளம்? சாப்பாடு கிடைக்குது, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கு, செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கு, நல்ல மனசார செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கு, நல்ல மனுஷங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க லைஃப்ல ஃபுல்ஃபில்ட் மேன். நீங்க அந்த ஃபுல்ஃபில்னஸை விட்டுட்டு எனக்கு இது இல்ல எனக்கு கார் வேணும், எனக்கு பைக் வேணும், இல்ல ஓகே ஃபைன், அது வாங்கணுங்கிறது உங்களோட லட்சியமா இருந்தா வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த் டிசார்டர்ல இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா எதையுமே உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. அப்படியே மேபி நீங்க அச்சீவ் பண்ணாலும் நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே தப்பா தான் போய் முடியும். பயங்கரமான ப்ராப்ளம்ல ஹெட்டிக்ல போய் மாட்டிப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட ரிலேஷன்ல ஒருத்தவங்க பணம், வீடு, காருன்னு எல்லாமே வாங்கிட்டாங்க இஎம்ஐல. பட் இன்னைக்கு அந்த லோன் கட்டணுங்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி லைஃப் தான் உங்களுக்கு தேவையா? அவ்வளோ முக்கியமா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி லைஃப் தேவையா? இல்ல பொறுமையா நிதானமா என்னோட மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணி அதுக்கப்புறம் நான் வாழ போற வாழ்க்கை எனக்கு தேவை. திங்க் பண்ணி பாருங்க. சொசைட்டி சொல்றது கேட்காதீங்க. இன்னொரு என்னன்னா, அந்த சொசைட்டில வந்து என்னன்னா எப்படி ஒரு குரூப்பா இருக்கு, எப்படி வந்து இவ்வளோ ஒரு பீப்புள் நடமாட்டம் இருக்குது. அந்த பொண்ணு தனியா வந்தா பேசலாம், இங்க இருக்கும்போது பேச முடியாது, அங்க இருக்கு பேச முடியாது, அப்படிலாம் கிடையாது. எங்க இருந்தாலும் பேசலாம். எங்க ஜிம்ல வந்து கும்பலாக இருக்கும். டைரக்டா எனக்கு யாராவது தோணுச்சுன்னா டக்குன்னு போய் நான் பேசுறேன். நான் வந்து இல்ல அவங்க வந்து தண்ணி குடிக்க வரட்டும், நான் அங்க தனியா வந்தா பேசுறேன். இல்ல அவங்க வந்து இங்கிட்டு போனா நான் தனியா போய் பேசுறேன். இல்ல அவங்க இந்த இடத்துக்கு வந்தா அப்படிலாம் கிடையாது. ஆரம்பிச்சா உடனே டைரக்டா டக்குன்னு போய் பேசணும், அவ்வளவுதான். சும்மா இவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஐயோ என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, யாருமே எதுவுமே நினைக்க போறது கிடையாது. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நம்ம தான் அதை டம்ப் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். லட்சே ஒருத்தர் வந்து அப்படியே கோவமா வந்தாருன்னா கூட நான் போய் சிரிச்சு பேசுறேன் அப்படின்னா அவர் சிரிச்சு பேசுவார் என்ன. நான் அதை ரீசெண்ட் டைம்ல தான் ஐடென்டிஃபை பண்ணேன், வாவ் வாட் த திங் மேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம பார்க்க எல்லாருமே கரடு முரடா, அதாவது நீங்க போய் பேசுறீங்கன்னா எல்லாருமே குழந்தை மாதிரி பேசுவாங்க, எல்லாருமே நல்லா பேசுவாங்க. ஒரு சில பேர் மேபி பேச பிடிக்காதவங்க இருப்பாங்க, அவங்கள நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. அது அவங்க தேவையில்லை, அவங்கள ஒதுக்கி வச்சிருங்க, தேவையில்லை. அவங்க என்னதான் பண்ணாலும் நீங்க ஃபன்னா பேச போறது கிடையாது உங்ககிட்ட, ஓகே? பட் ஃபன்னா பேசணும், ஒரு மாதிரி அவங்களுக்குமே ஒரு கம்பானியன்ஷிப் வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி பீப்புளை அக்குமுலேட் பண்ணுங்க நிறைய. அப்போ நீங்க அந்த மாதிரி பீப்புளை அக்குமுலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட நிறைய பேசணும், அப்பதான் ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபன்னியஸ்ட் கையா மாறுங்க. ஒரு சும்மா எப்ப பார்த்தாலும் இறுக்கமா இப்படி இல்லாம சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணுங்க.
சோஷியலைசிங் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். சும்மா எனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு, நான் அந்த கூட்டுக்குள்ள மட்டும்தான் இருப்பேன், இவ்வளவு சர்டைன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மட்டும் தான் நான் வந்து வச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஐ மீன் நான் டீஜென்ரேட்டான ஆளுங்களோட பேசுங்க பழங்க நான் சொல்லவே மாட்டேன். பேசுங்க, பட் ஆனா எமோஷனல் பாண்ட் ஆயிக்காதீங்க. அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லி பழகாதீங்க. குடிக்கிறவங்க, சிகரெட் இதெல்லாம் வேண்டாம். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் பீப்புளை நீங்க அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டியான பீப்புளா மாறுங்க. அதுதான் நான் சொல்லுவேன், ரைட்? அண்ட் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கூட்டுக்குள்ள உட்காந்துட்டு இந்த இவ்வளோண்டு பேர்கிட்ட தான் நான் வந்து பேசுவேன், குறிப்பிட்ட ஆளுங்கள்ட்ட தான் பேசுவேன், குறிப்பிட்ட ஆளுங்க தான் பழகுவேன், இங்க போனாலும் நான் பேச மாட்டேன், அங்க போனாலும் நான் பேச மாட்டேன், இங்க இருந்தாலும் நான் பேச மாட்டேன், கோயிலுக்கு போனாலும் நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், ஜிம்முக்கு போனாலும் யார்ட்டையும் பேச மாட்டேன், வாக்கிங் போனாலும் யார்ட்டையும் பேச மாட்டேன், நான் அங்க என்ன வேலையை அது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இந்த முட்டாள்தனத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க, சீரியஸா பண்ணவே பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஆக்சுவலி ஏன் கேவலமான விஷயம்னா, உங்களை நீங்களே மோசமா ட்ரீட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ லெட்ஸ் சே நீங்க ஒரு கூட்டுக்குள்ள ஒரு சர்டன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை விட்டு வெளியே யார்ட்டுமே பேசல, இந்த புதுசா பீப்புளோட பேசுறது, அக்கமுலேட், இது எதுவுமே நீங்க பண்ணல அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வாழ்க்கையவே வெறுத்துருவீங்க. ஒரு சர்டன் பீரியட் மேல திரும்பி பார்க்கும்போது நான் என்ன பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில நான் என்னதான் பிரோஜனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன்னா ஒண்ணுமே இருக்காது. அதுவே ஒரு மன அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும், டிப்ரெஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவீங்க. பட் ஆனா இப்போ நீங்க இருக்கிற மேபி நீங்க வந்து போரா இருக்கலாம், நீங்க வந்து ரொம்ப பணம் பேங்க் அக்கௌண்ட்லாம் பெருசா பண்ணலாம் இல்லாம இருக்கலாம். பட் ஆனா கான்டாக்ட் பண்ணுங்க, கான்டாக்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க, வெளியே போங்க. நீங்க ஒரு பணக்காரனா இருந்தா என்ன மாதிரி லைஃப் வாழணுமோ அந்த லைஃப் இப்ப நீங்க வாழ ஆரம்பிங்க. இல்ல மேபி இப்போ நீங்க வந்து ஒரு ஃபுட்பால்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாகணும், பாஸ்கெட் பால்ல இல்ல வந்து பிசினஸ் பெருசா பண்ணணும், இதுல என்ன அவங்க அச்சீவ் பண்ணா எப்படிப்பட்ட ஒரு லைஃபை வாழுவாங்களோ அந்த லைஃபை நீங்க இப்ப வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களோட லைஃப்ல பயங்கரமான சக்சஸ் பார்ப்பீங்க. பிகாஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த்தை நீங்க ப்ராபப்ளி நீங்க ப்ரிஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரெடி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்க லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் ஆனா மென்டலி நீங்க சிக்கா இருந்துட்டு, ஐ மீன் நான் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள தான் பேசுவேன்னா இட்ஸ் மென்டலி சிக். நான் குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னா அது ஒரு மென்டலி சிக். நான் யார்ட்டையும் பெருசா பேச மாட்டேன், மென்டலி சிக். சாலிட்யூடான்னு எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண சரியா தெரியல, பட் சாலிட்யூட்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நீங்க சாலிட்யூட் பழகுறீங்க அப்படின்னா அதை ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு ஒரு 1 hour தான், ஒரு 1 hour யார்ட்டையும் பேச மாட்டேன், பழகும், எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா உட்காந்து என்னோட தாட்ஸோட நான் உட்காந்துருப்பேன் சம்டைம்ஸ். இது சாலிட்யூட். பட் எப்பவுமே நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன், நான் எப்பவுமே யார்ட்டையுமே பழக மாட்டேன், நான் எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருப்பேன், நான் ஒரு லோன் வாரியர், இப்படிலாம் இருக்கீங்கன்னா மென்டல் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சீரியஸா ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்க ட்ராமானால மேபி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சீரியஸ்லி எப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டாம், எனக்கு வந்து இந்த சொசைட்டி சொல்ற எந்த ஒரு விஷயம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் சர்க்கிள் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களோ, மேபி சின்ன வயசுல ஏதோ ஒரு ட்ராமால நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அந்த ட்ராமா இன்ன வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேச பயமா இருக்குன்னா மெயின் ரீசன் ஆன்சைட்டி. அந்த ஆன்சைட்டி எங்கேருந்து கிரியேட் ஆகுதுன்னா ஒரு பயம். இந்த பயம் எங்கேருந்து கிரியேட் ஆகுதுன்னா சின்ன வயசுல எனக்கு நடந்த ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படி எல்லாத்துலயுமே ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது ஒன்று இருக்கு. எனக்கு இந்த சயின்டிபிக் ரிசர்ச், இந்த ரிசர்ச் பேப்பர் சொல்றது அதெல்லாம் பெருசா நம்ப மாட்டேன். பிகாஸ் சயின்டிஸ்ட் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். அவங்க சொல்ற இன்னைக்கு 2005 சொல்ற ஒரு விஷயம் 2010 தப்பா இருக்கும், 2010 சொல்ற ஒரு விஷயம் 2015 தப்பா இருக்கும். பட் ப்ராக்டிக்கலா எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நான் இந்த இடத்துல ப்ரீச் பண்றேன். அவ்வளவுதான். நான் சயின்டிஸ்ட் கிடையாது, நான் சைக்காலஜிஸ்ட் கிடையாது. பட் எனக்கு இந்த ட்ராமாஸ் பத்தியும் எனக்கு இந்த மென்டல் ஹெல்த் பத்தியும் படிக்க ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் ஆல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அக்குமுலேட் பண்றது எப்படின்னு தெரியல, இல்ல எனக்கு வந்து இந்த ஆன்சைட்டில இருந்து வெளியே வரதுக்கு அப்படின்னு தெரியலனா என்னோட கம்யூனிட்டி இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. மந்த்லி வெறும் 100 rupees, ஜஸ்ட் 100 rupees மந்த்லி நீங்க பே பண்ணீங்கனாலே போதும். இங்க வந்து ஃப்ரீ கோர்சஸ், மென்டல் ஹெல்த் ஃப்ரீ கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் கிடைக்கும். அண்ட் ஸோ என்னோட கைடன்ஸ் அங்க இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் நம்ம வீடியோ கால் பண்ணுவோம், வீடியோ கால் இன் சென்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ், ஐ மீன் குரூப் கால் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அங்கே உங்க மைண்ட் செட்டோட அடாப்ட் ஆகிற பீப்புள் கிடைப்பாங்க. இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் அங்கே நடக்கும். இல்ல எனக்கு வந்து கோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கோர்ஸ் வந்து 99 rupees, மினி கோர்ஸ் 35 minutes. ஸோ நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, கம்யூனிட்டியா கோர்ஸாங்கிறத நீங்க எனக்கு மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டுத்துலயுமே நான் உங்களுக்கு என்னவோ அதை நான் கைட் பண்றேன், ரைட்? ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க கைஸ், ஒரு 99 rupeesக்கு என் லைஃபை சேஞ்ச் பண்றதெல்லாம் நான் அப்படிதான். நான் எப்படி யோசிப்பேன், நான் எப்படி யோசிச்சிருந்தேன் அப்படின்னா 99 ரூபாய்க்கு நான் போய் வந்து வேஸ்ட் பண்ணணுமா, அதுக்கு பதிலாக நான் போய் சாப்பிட்டுருவேன், அதுக்கு பதிலாக நான் ட்ரெஸ் வாங்குவேன், இப்படி நான் யோசிப்பேன். ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல 99 ரூபாய் என் கையில இருந்துச்சுன்னா நான் போய் ஜங்க் ஃபுட்டுக்கு செலவு பண்ண மாட்டேன், புக்ஸ் வாங்குவேன், கிண்டலுக்கு வந்து இது பண்ணுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்,
இல்லை என்கிட்ட ஒரு 3000 rupees இருந்துச்சுன்னா நான் ஒரு கோர்ஸ் பை பண்ணி அந்த கோர்ஸ் படிப்பேன், என்ன நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இப்படிதான் நான் யோசிப்பேன். பிகாஸ் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி அது என்னோட 10 years ஆஃப் லைஃபை சேவ் பண்ண போகுது அப்படின்னா நான் ஏன் அதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு யோசிக்கணும்? ஜஸ்ட் 99 rupees, அதுவும் மந்த்லி மேபி நீங்க இயர்லி கூட பே பண்ணலாம் 1200. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஓகே, சும்மா வந்து இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லை, இந்த மாதிரி உங்களை நீங்களே கோப் பண்ணிக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் ஜாயின் இன் மை கம்யூனிட்டி, யூ வில் கோ யூ வில் க்ரோ, ரைட்? உங்களோட மென்டல் ஹெல்த்தை நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். அண்ட் ஸோ அங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட கம்யூனிட்டியில என்ன உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னா, வீக்லி இல்லை 2 weeks ஒன்ஸ் வந்து ஒரு பிடிஎஃப்ஸ் வந்து அங்கே வந்து கிரியேட் ஆகும். மந்த்லி ஒன்ஸ் ஒரு புது மினி கோர்ஸ் வந்து அங்கே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். யோசிச்சு நீங்க தனியா போய் கோர்ஸ் வாங்கறதுக்கும் இல்லை ஒரு கம்யூனிட்டியில இருக்கேன், அந்த கம்யூனிட்டியில எனக்கு இவ்வளோ கைடன்ஸ் கிடைக்குது, நம்ம வந்து ஸோ கேட்குற டவுட்ஸுக்கு ஒருத்தர் வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்றாரு, அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட லைஃப்ல சேஞ்ச் ஆகுது, இப்படி எல்லாமே நடக்குது அப்படின்னா that's a huge thing, right? So be strong, stay positive. I will recommend this video. You just need to watch.